சர்ச்சைக்குரிய பேச்சு தொடர்பாக சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் இணை இயக்குநர் பஞ்சாப கேசன் நேரில் ஆய்வு. பள்ளி கல்வித்துறை சார்பில் 3 நாட்களில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என அறிவிப்பு. அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய நபரை பேச அனுமதித்தது தவறு. எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பாராலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு தங்கம். உயரம் தாண்டுதலில் பிரவீன்குமார் தங்கம் வென்று சாதனை. விஜய் நடித்த கோட் திரைப்படம் முதல் நாளில் 126.32 கோடி ரூபாய் வசூல். கோட் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. திருவள்ளூர் அருகே எரிவாயு செல்லும் குழாயில் உடைப்பு. வாயு கசிந்து வெளியேறுவதால் மக்கள் அச்சம். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பதவி விலக கோரி காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். கண்ணூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட தொண்டர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து கலைத்தது போலீஸ். நடிகர் விஜயின் கட்சி மாநாட்டிற்கு அனுமதி அளிக்க காவல்துறை எழுப்பிய கேள்விகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் பதில் மனு. விழுப்புரம் மாவட்ட எஸ்பியிடம் 21 கேள்விகளுக்கு விளக்கம் அளித்தார் புசி ஆனந்த். பெண்களுக்கு துணையாக இருக்கும் காங்கிரஸில் இணைந்ததில் பெருமைப்படுகிறேன். சாலையில் தொடங்கி மக்கள் மன்றம் வரை போராட தயாராக இருப்பதாக வினேஷ் போகட் பேட்டி. டெல்லியில் மல்லிகார்ஜுன கார்கே முன்னிலையில் வினேஷ் போகட், பஜ்ரங் புனியா காங்கிரஸில் இணைந்தனர். ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு என தகவல். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். வயநாடு சம்பவத்தை அடுத்து ஓணம் கொண்டாட்டத்தை கேரள அரசு ரத்து செய்ததால் சந்தைகளில் பூக்கள் விலை போகவில்லை. சந்தைகளில் பூக்கள் தேங்கியதால் விவசாயிகள் பாதிப்பு. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பெய்த கனமழையால் புடமேரு ஆற்றின் கரை சேதம். கரை உடைப்புகளை சீரமைக்கும் பணிகள் தீவிரம். மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்திவிட்டதாக மகாவிஷ்ணு மீது காவல் நிலையங்களில் அடுத்தடுத்து புகார். சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மகாவிஷ்ணுவை கைது செய்ய கோரிக்கை. அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு சர்ச்சைக்குரிய நிகழ்ச்சி நடத்திய விவகாரம். அசோக் நகர் பள்ளி தலைமை ஆசிரியரை தொடர்ந்து சைதாப்பேட்டை பள்ளி தலைமை ஆசிரியரும் இடமாற்றம். டெல்லியில் பெய்த கனமழையினால் போக்குவரத்து பாதிப்பு. நொய்டா மேம்பாலத்தில் நகர முடியாத அளவுக்கு வாகனங்கள் தேக்கம். ஆவினில் தற்போது முறைகேடு நடப்பதற்கான வாய்ப்புகள் 100% இல்லை. அமைச்சர் மனோ தங்கராஜ் விளக்கம். அரசு பள்ளிகளில் தனியார் நிகழ்ச்சிகள் நடத்த தடை. சென்னை அசோக் நகர் பள்ளி சம்பவத்தை தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை உத்தரவு. ரயில்வே சிறப்பு அதிகாரி பதவியை ராஜினாமா செய்தார் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட். வினேஷ் போகட் காங்கிரஸில் இணைந்ததால் நடவடிக்கை.
தமிழக கல்வித்தரம் குறித்து வேண்டுமென்றே குற்றம் சாட்டுகிறார் ஆளுநர் ஆர் என் ரவி. ஆளுநர் பேசியதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என ஆளுநருக்கு ராசா எம்பி பதிலடி. தொடர்ந்து தமிழ்நாட்டில் 1967க்கு பிறகு லிட்ரஸி ரேட்டாக இருந்தாலும், காலேஜ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவாக இருந்தாலும், டாக்டர் இன்ஜினியருடைய தரமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் தான் அதிகபட்சமாக இருக்குங்கிறதுக்கு ஆவணங்களே இருக்குது. புரியாமல் சொன்னால் அதுக்கு பதில் சொல்லலாம். புரிஞ்சே முட்டாள்தனமாக கோமாளித்தனமாக வேணும்னே அரசியல் பண்ணதை சொன்னால் என்ன பண்ண முடியும்? புதுச்சேரி சின்ன மீன் மார்க்கெட்டில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி சாலை மறியல். கடந்த 2 வருடங்களாக உயிர் பயத்துடன் அவதிப்பட்டு வருவதாக பெண்கள் புகார். தேர்தலில் வெற்றி தோல்வியை விட தன்மானம் முக்கியம். பாஜக கூட்டணி குறித்து நயினார் நாகேந்திரன் கருத்துக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு பள்ளிக் கல்வியின் தரம் குறித்து பேசியதற்கும் அசோக் நகர் பள்ளி சர்ச்சை பேச்சுக்கும் தொடர்பு. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றச்சாட்டு. ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தலில் ஹிசார் தொகுதி வேட்பாளரை மாற்றக் கோரி காங்கிரஸ் அலுவலகம் முற்றுகை. ஊழல் புகாரில் சிக்கியவருக்கு வாய்ப்பு கொடுத்துள்ளதாக குற்றச்சாட்டு.